ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்க ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்க. கூட்டு ராணுவ பயிற்சி டஸ்ட்லிக். டஸ்ட்லிக் எக்ஸர்சைஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது இந்தியா மற்றும் உஸ்பெகிஸ்தான் நாடுகளுக்கு இடையே நடக்கூடிய ஒரு பயிற்சி தான். இப்ப நடந்தது பாத்தீங்கன்னா 7வது எடிஷன். ஓகேங்களா, 7வது பதிப்பு. இது ஒரு கூட்டு ராணுவ பயிற்சி அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அப்ப யாருக்கு இடையில நடக்குது? இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் இடையில. இந்தியாவும் பாகிஸ்தான் சேர்ந்து தான் இந்த கூட்டு ராணுவ பயிற்சி மேற்கொள்றாங்க. எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது உஸ்பெகிஸ்தான் நடக்குது. உஸ்பெகிஸ்தான் பாத்தீங்கன்னா குரும் சாராய் கள பயிற்சி அங்க ஒன்று இருக்குது. அங்கதான் நமக்கு இந்த பயிற்சி நடக்குது. இந்த பயிற்சி முறை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய ஒரு பயிற்சி. எல்லா வருஷமும் நடக்கும். இந்தியா மற்றும் உஸ்பெகிஸ்தான் ஆகிய நாடுகள்ல மாறி மாறி நடக்கும். இந்த வருஷம் உஸ்பெகிஸ்தான் நடந்துச்சா, இனிமே பாத்தீங்கன்னா நமக்கு எங்க நடக்கும்னா இந்தியாவில் நடக்கும். அப்போ போன முறை எங்க நடந்திருக்கும்? இந்தியாவில் நடந்திருக்கும். 2025 பாத்தீங்கன்னா இந்தியாவில் புனேல நடந்திருக்கும். ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. இதுல யாரெல்லாம் கலந்துப்பாங்கன்னா 2 நாடுகளுடைய ராணுவமும் விமானப்படையும் தான் இதுல கலந்துப்பாங்க. ஓகேங்களா, இதோட முக்கிய நோக்கம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ராணுவ ஒத்துழைப்பு, அதுக்கப்புறம் மலைப்பகுதி போர் முறை, அப்புறம் கூட்டு திட்டமிடல். ராணுவ ஒத்துழைப்புனா 2 நாடுகளிடையே ராணுவ ரீதியான உறவை மேம்படுத்திக்கிறதுக்கு. மலைப்பகுதி போர் முறை அப்படின்னா இந்த செமி மவுண்டன் டெரைன்ல எல்லாம் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுடைய திறனை மேம்படுத்துறதுக்கு. கூட்டு திட்டமிடல் அப்படின்றது 2 நாட்டு படைகளும் இணைந்து செயல்படுவதற்கான பிளான் பண்றது. ஓகேங்களா, ஒரு ஒத்திசைவை உருவாக்குறது. ஓகேங்களா, இதான் பாத்தீங்கன்னா நமக்கு இதோடைய முக்கிய நோக்கங்கள். முக்கிய அம்சங்கள் என்னலாம் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னால நீங்க நிறைய பேர் கிளாஸஸ் டெஸ்ட் பேட்ச் கேக்குறீங்க. அதுக்கான விவரங்களுக்கு கொடுத்திருக்கேன். ஜஸ்ட் பாஸ் பண்ணி பார்த்து இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, முக்கிய அம்சங்கள் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் யுத்த பயிற்சிகள். என்னென்ன மாதிரியான பயிற்சிகள்? எதிரி முகாம்களை தாக்குதல், நிலப்பரப்புகளை கண்டறிந்து முன்னேறுதல், இந்த மாதிரியான பயிற்சிகளை மேற்கொள்றாங்க. தகவல் பரிமாற்றம், 2 நாடுகளும் தங்களுடைய போர் நுணுக்கங்களை ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சரிபார்ப்பு பயிற்சி. பயிற்சியினுடைய இறுதியில கிட்டத்தட்ட 48 மணி நேரம் தீவிர சோதனை நடத்தப்படும். அதாவது இதுல ஆயுதம் ஏந்திய சட்டவிரோத குழுக்களை நடுநிலையாக்கக்கூடிய ஒரு கூட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்றாங்க. முக்கியத்துவம் கொடுத்து பாத்தீங்கன்னா இதான் முக்கியம். கடைசியா பாத்தீங்கன்னா சம்ம பண்ணி முடிக்கலாம். ஓகே, இதோட முக்கியத்துவம் என்னன்னு பாத்தீங்கன்னா மத்திய ஆசியா. நம்ம பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய விரிவுபடுத்தப்பட்ட அண்டை நாடு கொள்கை அப்படின்றதுல இந்த மத்திய ஆசியா ஃபுல்லாவே கவர் ஆகும். அதுல உஸ்பெகிஸ்தானும் ஒரு முக்கியமான நாடாட்டு கவர் ஆகும். ஓகேங்களா, ஒன்னு. ரெண்டாவது பாதுகாப்பு. பாதுகாப்பு பாத்தீங்கன்னா எதிர்காலத்துல ஐக்கிய நாடுகளின் சபையில அமைதி காக்கும் பணிகள்ல அல்லது பாதுகாப்பு பணிகள்ல 2 நாடுகளும் இணைந்து செயல்படுறதுக்கு இது அடித்தளமா அமையுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இது முக்கியத்துவமானது. அடுத்தது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதெல்லாம் நான் வச்சுக்கோங்க. எதை மறந்தாலும் டஸ்ட் கிளிக் அப்படின்றது இந்தியாவுக்கும் உஸ்பெகிஸ்தானுக்கும் இடையில நடக்குது. 2026ல உஸ்பெகிஸ்தான் நடந்துச்சு. 2025ல புனேல இந்தியா நடந்துச்சு. இது இருதரப்பு கூட்டு ராணுவ பயிற்சி. இதை மட்டும் அட்லீஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா.